இதே ஒரு டைலாக் சொன்னார், அது ரொம்ப ஒரு வச்சுக்காதீங்க. அதாவது விஜய் வந்து நல்லா வச்சுக்கணும், அவர் வராண்டாவில் வச்சுக்க போகிறாங்களா அதை தாண்டி வச்சுக்க போகிறாங்களா. நாங்கள் அதிமுகவில் அப்படிலாம் ஒன்றும் சிறப்பாக நடத்தலை. அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள் தான். போயஸ் கார்டனுக்குள்ளே போவாங்க, எல்லோரும் வந்து அண்ணன் உள்ளே போயிட்டாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னுவாங்க. பூங்குன்ற சார் உங்களை நீ கூப்பிடலையேம்பாங்க, இருப்பா உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு. பூங்குன்ற உங்களை கூப்பிடலன்னா கூட உள்ளே போய் உக்காந்து ஒரு மணி நேரம் அப்படி கை கட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. எங்கே கார்டனில் கீழே ஒரு ரூம் இருக்கும், அங்கே உட்காந்துருப்பாங்க. ஆமாம், அங்கே உட்காந்துருப்பாங்க, வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா கூப்பிட்டால் இன்டர்காமில் தான் பேசுவாங்க, நேராக அழைத்து யாரையுமே பேசியது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும், அமைச்சர்களுக்கு தெரியும், முன்னாள் மாவட்ட செயலர் எல்லாம் இந்நாள் வரைக்கும் தெரியும். ஆனால் ஒரு மணி நேரம் உக்காந்துட்டு வந்துட்டு கார் ஏறும்போது அந்த கட்சிக்காரர் என்னென்ன 25 நிமிஷம் அம்மா விடலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் கேட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டு வந்துன்னு திண்டுக்கல் சீனிவாசன் முதல் செங்கோட்டையன் வரை இப்படி தான் பேசுவாங்க. ஆடியோ நானே சாட்சி பலமுறை பார்த்துருக்கிறேன். ஆனால் என்ன விஷயம்னா உள்ள கூப்பிட்டு பேசவே இருக்க மாட்டாங்க. அதனால விஜய் இப்படி நடத்த வேண்டும், விஜய் உள்ள தினந்தோறும் அரசியலை தங்களோடு விவாதிக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிமுக ஏற்கனவே பழக்கப்பட்ட கட்சி ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டீங்க, பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் விஜயகாந்துக்கு இருந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா விஜய் வந்து தனி அறையில் உட்காந்து அரசியல் செய்பவர், விஜயகாந்த் அப்படி அல்ல. விஜயகாந்த் டெய்லி ஆஃபீஸ் வருவார். நீங்கள் அறிக்கையை வந்து எழுதி அவர்கிட்ட காட்டுவாங்க, பேராசிரியர் கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் 2 பேர் காட்டுவாங்க. அறிக்கை படிப்பார். பன்ருட்டி கிட்ட மட்டும் அவர் விஜயகாந்த் உரையாட மாட்டார், பல பேர் கூப்பிட்டு பேசுவார். விஜயகாந்துக்கு விஜய் நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க, அந்த காம்பினேஷனில் இங்கே வேலையே கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் உத்தரவு, அதுதான் கட்டளை, அதுதான் ஆணை. அதனால் நீங்கள் இந்த எந்த காம்பினேஷனும் அதிமுக பொருந்தி போகும். ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க தானே. புதுசாக போயிட்டு தலைவர் வந்து இப்போ டிஎம்கேல பார்த்து வச்சுங்களேன், நீங்கள் ஒரு 3 நாள் வந்துட்டு என்ன உள்ளன்னு வச்சுக்க, ஒரு மாவட்ட செயலர், நகர செயலர், ஒன்றிய செயலர் கதவை தள்ளிட்டு போய் நிற்பான். என்ன நான் தலைவர் பார்ப்பேன், என்ன பண்ணுவேன் பார்ப்போன்னு சத்தம் கட்டு உள்ளே ஓடியாண்டுருவார். நீங்கள் இதெல்லாம் போயஸ் கார்டன்லையோ விஜய் கிட்டே எதிர்பார்க்க முடியுமா? சத்தியமாக முடியாது. அதனால் நீங்கள் இந்த கட்சி கலாச்சாரம் ஃபிட் ஆகிடுவாருன்றீங்க, கஷ்டப்பட்டாவது ஃபிட் பண்ணிப்பாருன்றீங்க, வேறு வழி இல்லையே அவருக்கு. அப்புறம் தோழர் கவிதா சொன்னாங்க, அது திராவிட கட்சியாக எப்படி ஏற்றுக்கணும். ஏங்க நான் திராவிட கட்சியை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல, திராவிட கட்சியை தன்னை காட்டி கொண்டார். நீங்கள் முதல்ல பெரியார் வச்சுட்டார்ல, 50 தலைவர்கள் கொள்கை தலைவர்னு சொல்லி காமராஜர், அம்பேத்கர், பெரியார் வச்சுட்டார்ல. ஸோ அதுக்கு அடுத்து அண்ணா படத்தையும் காமிச்சிட்டாரு. இந்த முறை எம்ஜிஆர் பாட்டும் பாடிட்டாரு. நீங்கள் செங்கோட்டை மூலமா என்ன படத்தை காட்டுறாங்க? யாரு செங்கோட்டையனை சேர்த்தது மூலமா என்ன படத்தை காட்டுது அந்த கட்சி? படம் என்ன காட்ட போகிறாருன்னா, இப்போ வந்து அங்கே இருக்கிற புஷி ஆனந்த் வந்து அவர் பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு 2 தெரு கவுன்சிலர் தான் எம்எல்ஏ கணக்கு. அங்கே இருந்தார். அவர் ஒன்றும் பெரிய நெட்வொர்க்கிங்லாம் கிடையாது. அவரே வந்து நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் வந்து எந்த நிகழ்ச்சியிலாவது இப்படி இருந்திருப்பாரா? நண்பர் கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி தான், தன்னை பொதுச் செயலாளர் இன்னும் கருதி கொள்ளவில்லை. ஸோ ஆனால் ஒரு கட்சியில் ஒரு 9 முறை எம்எல்ஏ இருந்தவர் எப்படி கட்சி நடத்தணும், பொதுக்குழு கூட்டணும், எப்படி செயற்குழு கூட்டணும், சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நண்பர் இதியா சொன்னது போல ஜெயலலிதாவுக்கு ரூட் மேப் போட்டவர், அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகுது. எங்க ஒரு இண்டோர் மீட்டிங் போடுறதுக்கு எதுக்கு செங்கோட்டையா? இங்கே ஆரம்பித்து இந்த பிரச்சாரம் இந்த ரூட்டில் போகணும், அங்கங்கே நிறுத்தணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை விஜய்க்கு. அவர் வெளியே வந்தாருன்னா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் பயந்து இண்டோர் மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. இண்டோர் மீட்டிங்கே வந்து காலேஜுக்கு சுற்றி தகரம் அடிக்கிறான். இல்லை, எகிரி குதிக்க முடியாத அளவுக்கு உயரமான மதில கட்டுறாங்க, அதான் தகரம் அடிக்கிறான். கேட்டால் வந்து வரக்கூடாதுன்னு நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நான் 234 தொகுதிக்கும் நான் வருவேன், என்னை பார்ப்பதற்கு முண்டி அடிக்க வேண்டாம், உங்களை உங்கள் ஊரில் சந்திக்க போகிறேன்னு சொல்லட்டும், இந்த கூட்டம் வராது. நீங்கள் இவர் கான்செப்டே சனிக்கிழமை வரேன், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முறை வரேன். இப்போ நான் கேட்குறேன், சனிக்கிழமை சாயங்காலம் அல்ல சனிக்கிழமை காலையில் 11 மணி இப்படி ஒரு கான்செப்டில் ஒரு தலைவர் இருந்தாருன்னா அவர் எப்படி அரசியல் தலைவரை ஏற்குது சொல்லுங்க? ஏற்றிட்டு போயிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஒரு வழி இல்லைன்னா முதல்ல சொல்ல 2 ஆப்ஷன் தான் இருக்கு, திமுக தாவேகா. திமுகவில் அவர் முத்துசாமி இருக்கார் அந்த பக்கம். இல்லை முயற்சி எடுத்தார்கள், கடைசி நேரத்தில் வரல. ஏங்க சொன்னா, நீங்கள் எடப்பாடி நீங்கள் 2-3 கேள்வி கேட்டீங்க, என்ன லாஸ்? எடப்பாடிக்கு என்ன கோபம்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது முதலமைச்சருடைய அறையில் செங்கோட்டை போய் பார்த்தார் இந்த ஆண்டு. அந்த கோபத்தில் தான் திமுகவுடைய பி டீம்னு தொடர்ந்து குற்றம் சாட்டினார். அந்த கோபத்தில் இவர் என்ன பண்ணார், திமுக கிட்ட வருவதாக ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் அமைச்சர் சேகர்பாபு முயற்சித்தார், முத்துசாமி முயற்சித்தார்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருக்கு வந்து எங்கே கம்ஃபர்ட்னா இதுதான் கம்ஃபர்ட். திமுகவில் வந்து இருந்தாருன்னா எடப்பாடி சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும். பாருங்க,
அதிமுக அழிப்பதற்கு திமுகவின் பி டீமாக செயல்பட்டது உண்மை உறுதின்னு. சார் இப்போ என்ன எடப்பாடி இதுல சாதிச்சிட்டாரு? இப்போ விஜய் கட்சியில போய் செங்கோட்டையன் சேர்றதை பர்மிட் பண்ற அளவுக்கு கட்சி நடத்தி அவரை நீக்கிட்டு அவர் போய் அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. இதுல எடப்பாடி என்ன ஸ்கோர் பண்ணிருக்காரு? எடப்பாடி சாதித்தாரா இல்ல அவருக்கு வந்து சிக்கல் வரப்போகுதுன்றது பிரச்சனை இல்லை. என்னை எதிர்த்தால் என்ன நடக்கும், கட்சி விட்டு வெளியேற்றுவேன், அதுதான் அவருடைய அதிகாரம். அது அவருக்கே தெரியுமே. எதிர்த்தா தன்னை கட்சி விட்டு நீக்குவாங்கன்னு அவருக்கே தெரியுமா? அவர் தெரியாதான் அவர் அரசியல்வாதி தானே? இல்ல செங்கோட்டையன் எப்படி நீக்கி பாருங்க, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏகப்பட்ட ஏழாம் பொருத்தம் இருக்கு ஆரம்பத்துல இருந்து. அவர் பேட்டியில ஒரு டயலாக் விட்டுருப்பாரு, பழனிசாமியை நான் தான் முதலமைச்சராக பரிந்துரை செய்தேன் முன்மொழிந்தேன். அது உண்மையா? கூவத்தூர்ல சசிகலா உத்தரவு இல்லாமல் அப்படியே இவரே தன்னிச்சையாக எழுந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவும் சொல்ல முடியுமா? சம்பிரதாயத்தை கூட அவர் முன்மொழிஞ்சிருக்கலாங்க. அது எதுக்கு வெளியே சொல்றீங்க? யாருக்கு தெரியும்? அது எதுக்கு வெளியே சொல்றீங்க? அங்க இருந்தவங்களுக்கு தானே தெரியும். எல்லாருக்கும் தெரியும் சசிகலா சொல்ல முடியாது சார். சசிகலாவுடைய ஒரு புதுத்தலின் பேரில் நான் முன்மொழிஞ்சேன்னு கூட அவர் சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.